8 தலித் அமைச்சர்களை கொடுத்துட்டோம். சரி, அந்த 8 தலித் அமைச்சர்கள் என்னைக்கு தலித் பிரச்சனைகள் கிட்டத்தட்ட 2 மாசம் ஆயிடுச்சுங்க. அதாவது வன்னியரசு தோழரை தவிர மீது 7 தலித் அமைச்சர்கள் என்னைக்காவது தலித் பிரச்சனை பத்தி பேசியிருக்காங்க. நேரடியாவே வன்னியரசு தோழருக்கும் எனக்கும் நிறைய முரண் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா வன்னியரசு தோழருடைய அமைச்சர் வன்னியரசு தோழருடைய நடவடிக்கைகளை பார்த்து நான் வியந்தேன். உண்மையிலே மகிழ்ச்சி. அவருக்கு இந்த மேடையில நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அம்பேத்கர் சொல்ல கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து சேலம் மாவட்டத்தில் அம்பேத்கர் சிலையை திறக்க முடியல. ஏன் திறக்கல? 15 பேர் அடிச்சு ரிமாண்ட் பண்ணி வச்சிருக்கான். கொடூரமா கொலை வழக்கு கேஸ் போட்டிருக்கான். பாபா சாஹேப் அம்பேத்கர் கொள்கை தலைவராக இருக்கிறப்போ அவருடைய சிலையை ஏன் திறக்க கூடாது? நீங்களே போய் திறந்து வைக்கலாமே. உங்களுடைய கொள்கை தலைவரை மக்கள் ஒரு சாதி ரீதியாக பாக்குறாங்க, அவரை பெரிய பெரிய தகடு போட்டு மறைக்கிறாங்க. உங்களுக்கு கோவம் வரணுமா வரக்கூடாதா? உங்களுக்கு கோவம் வரல. 7 தலித் அமைச்சர்களுக்கு கோவம் வந்ததா? வரல. அப்போ நாங்க சொல்றோம், அந்த 7 தலித் அமைச்சர்கள் எங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது. இன்னும் கூட நீங்க இப்பதான் புதுசா ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க, கிரேஸ் டைம் இருக்கு, ஓகே எடுத்துக்கோங்க, இன்னும் எவ்வளவு நாள் எடுத்துக்கிறீங்க எடுத்துக்கோங்க. நாங்க என்ன கேட்கிறோம்னா, வாங்க உங்களுடைய தலைமையிலேயே சேலம் மாவட்டத்தில் இருக்கிற பாபா அம்பேத்கர் சிலையை நம்ம திறப்போம், ஒரு பெரிய அரசு விழாவாக கொண்டாடுவோம். கைது செய்யப்பட்ட 15 அப்பாவி மக்களை தயவு செய்து விடுதலை செய்யுங்க. அவங்க மேல கொலை வழக்க உடனே அதுல இருந்து விடுவீங்க. அவங்கள வாய்ப்பு இருக்கானா? கிடையாது. ஏன்னா இந்த அரசு என்பது அதிகாரிகளோட அரசு, அமைச்சர்களுடைய அரசு எல்லாம் கிடையாது, அதிகாரிகளுடைய அரசா தான் செயல்படுது. அதிகாரிகள் மிக மூர்க்கமாக அதே பழைய ட்ரெடிஷனலான ஸ்டைல் அப்படியே பண்ணிருக்காங்க. SFI முற்போக்கு மாணவர்கள் இயக்கத்தில் இருக்கிற தோழர்கள் நிறைய பேர் அடி வாங்குறத பாக்குறப்ப உண்மையிலேயே அந்த வீடியோக்களை இங்க இருக்கிற முதல்வர் பார்க்கலையா? ஏன் அவர் இந்த வீடியோக்களை பார்க்கல? ஏன் போலீஸ் காவலர்களை வைத்து அவர்களை ஒடுக்க வேண்டும்? நீங்க தான் நீட் எதிர்ப்பாளர் தானே. நீட்டை நீங்க எதிர்க்கிறீங்க, நீட்டை ஒழிக்கணும்ன்ற ஒரு கொள்கை அளவுல உங்களுக்கு ஒரு திட்டம் இருக்கு. அப்ப நீங்களே ஒரு இடத்தை கொடுங்க, ஒரு பெரிய இடம் கொடுங்க எங்களுக்கு. மாணவர்கள் போராடட்டும், அறவழிகள் போராடட்டும், மாணவர்களோட குரலுக்கு செவி கொடுங்க. இதுதான் இந்த நிகழ்வோட மிக முக்கியமான கோரிக்கையா நாங்க வைக்கிற, மாணவர்களுக்கு போராடுவதற்கான ஒரு இடத்தை அரசே நிர்ணயித்து கொடுங்க. சோ மக்களோடு சேர்ந்து நிற்கிற முதல்வராக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். மாணவர்களோடு சேர்ந்து நிற்க வேண்டிய முதல்வராக இருப்பதுதான் எங்களுடைய விருப்பம். நீங்கள் விரும்பிய நீட்டு ஒழிப்பை எங்களோடு சேர்ந்து களம் கண்டு போராட அனுமதித்து நீங்கள் இதை முன்னெடுத்து நீட்டை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் அப்படின்ற வேண்டுகோள் தான் எங்களுக்கு ரொம்ப அவசியமானதா நாங்க இங்க பாக்குறோம். எங்களுடைய போராட்டத்துக்கு, மாணவர்களோட போராட்டத்துக்கு நீங்கள் செவி சாய்க்க வேண்டும். ஒரு நிரந்தரமாக இல்ல இந்த நீட் பிரச்சனையை இந்திய அளவு மாணவர்களும் சேர்ந்து ஒரு தீர்க்கமா ரொம்ப வீரியமாக போராட, அறவழியில் போராட, அவர்களுக்கான ஒரு பாதுகாப்பான ஒரு போராட்ட வழிமுறையோடு கூடிய ஒரு இடத்தை நீங்க தேர்ந்தெடுத்து கொடுக்கணும். அண்ட் அதே நேரத்தில் உங்களுடைய நீட் எதிர்ப்பு என்பது வெறும் சொல்லாக, வெறும் பேச்சாக, வெறும் எழுத்தாக இல்லாம எங்களோடு சேர்ந்து நீங்களும் கூட இருந்து போராடி இதை நாம வென்றெடுக்க வேண்டும். அந்த வென்றெடுத்துல தான் நம்முடைய யங்ஸ்டருடைய எதிர்காலம் இருக்கு. ஸோ அந்த எதிர்காலத்தை இன்னைக்கு பாபா அம்பேத்கருடைய ஜெய்பீம் என்ற முழக்கத்தோடு ஆரம்பித்து இன்னைக்கு இந்தியா முழுக்க ஒரு பெரிய ஒரு பாய்ச்சலை நிகழ்த்தி கொண்டிருக்கிற CJP அமைப்போடு நாம் கூட நிற்பதில் எங்களுக்கு பெருமை. நீங்களும் எங்களோடு கூட நில்லுங்கள். இங்க இருக்கிற வந்திருக்க எல்லா தோழர்களுக்கும் என்னுடைய நன்றி.